ஒரு குட்டி பையன் சொன்னதுனால நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அந்த குட்டி பையன் ஒரு குக்கியை அந்த பாட்டி எடுத்துகிட்டு போய்த்தா. அந்த குக்கி இந்த மேலே தான் இருக்குது. இது அந்த கிரம்பி கிராணி கிளவி தானே. ஆட குட்டு பையில மாட்டி விட்டு. வெல்கம் பேக் டு வில்லேஜ். நீங்கள் விளையாட போகிறது கிரம்பி கிராணி தான் விளையாட போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கிரம்பி கிராணி எப்படி குறைச்சி விட்டு சளி சரி, நம்ம இந்த கேம்குள்ளே போயிடலாம். அதுவும் ரோப்ளெக்ஸில் தான் கிரம்பி கிராணி விளையாட போகிறோம். ஒரு குட்டி பையன் சொன்னதுனால இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் இங்கே என்னென்னமோ இருக்கே. இது வீடா வேறு எதுமாடா? ஒரு வீடை ஒழுங்காக வச்சுக்கல, சுத்தமே பண்ணல. அங்கங்கே அழுக்காக தான் இருக்குது. எலி ஓடுது, என்னென்னமோ ஓடுது. இங்கே என்னமோ கீ தேவை. அந்த பாட்டி எல்லா இடத்துலையும் கட்டையை வச்சு அடைச்சி வச்சுருக்குது, நம்ம போகக்கூடாதுன்னு. இது என்ன, அந்த பாட்டிக்கு கால் வெளியாக இருக்கும், அதனால தான் அதை வச்சு அப்படி மேலே வரும். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். அந்த கிரம்பி கிராணி கால் உடஞ்சதுனால அதை வச்சு தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி நடக்கும். இப்போ பாருங்கள், கடைசியில் வரைக்கும் பாருங்கள், அந்த கிரம்பி கிராணிக்கு இதான் நடக்கும். சரி, இந்த கதவை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியாது. கிரம்பி கிராணியை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டியா? வரேன். அந்த குக்கி எங்கே இருக்குன்னு தெரியல. 1 மணி நேரமாக தேடிட்டு இருக்கோம், ஒரு குக்கி கூட கிடைக்கல நம்மளுக்கு. இதை நான் கிச்சன் போடு, கிச்சனுக்குள்ளே தான் அந்த குக்கி இருக்குது. இந்த குக்கியை எடுத்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணலாம். கிரம்பி கிராணி நினைச்ச மாதிரி அந்த கால் உடஞ்சுதான் இருக்கு. டே கிரம்பி கிராணி ப்ளீஸ் விட்டுரு. இதே கீ தாங்க அங்கே போனது. இந்த கிரம்பி கிராணி நம்மளை பிடிச்சி அடிச்சிருச்சு. அந்த கிரம்பி இங்கே வரட்டி அப்படி நம்ம இங்கிட்டு போயிடுவோம். இன்னும் நம்மள்ட்ட அந்த கீ இருக்குது. இங்கே பாருங்க, அந்த கிரம்பி கிராணி பட்டி இதெல்லாம் தானே உட்காந்து ஓடு. இப்போ பாருங்க, அந்த கிரம்பி கிராணிக்கு என்னமா மூளைனா மூளை தான் அந்த கிராணினாலே இப்படி தானே இருக்கும். எப்படி வருது பார்த்தீங்களா? கிரம்பி வேற மூளை இருக்குல்ல, எப்படியெல்லாம் மூளையை பயன்படுத்தி வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த கிரம்பி கிராணி நம்மளை பிடிக்கிறதுக்குன்னு. எங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. எப்பா உடஞ்சிருக்கும். உடஞ்சிருச்சே. இங்கேருந்து மேலே ஏறணுமா? ஏறிட்டோம். இந்த அக்கா பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இந்த அக்கா தான் கரெக்டான வழியை காட்டுது. அதனால் இப்படியே ஜம்பை போட்டு என்ன நம்ம மேலே ஏற முடியலை. ஐயோ, இன்னும் ஏற முடியலை. இப்படி நான் வந்து இங்கே ஒரு ஜம்பை போட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இப்படி ஆப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மேலே இங்கேருந்து அப்பா ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். இன்னும் தப்பிக்கல. அந்த உண்மையான கிராணி இருக்குல்ல, அந்த கிராண்ட்பா, அதுலேயும் இந்த ட்ராப் இருக்கும். ஆனால் இந்த கிரம்பி கிராணி அதே ட்ராப்பு. கிராணி வச்ச ட்ராப்லேயும் நாங்கள் மாட்ட மாட்டோம். இந்த கிரம்பி கிராணி வச்ச ட்ராப்லலாம் மாட்டிடுவோமா? அசுக்கு புஸ்க்கு நாங்கள் மாட்டுறதுக்குன்னே இந்த கிரம்பி கிராணி இதெல்லாம் வடிச்சிருக்கு ட்ராப்பு. இந்த ட்ராப்பில் தான் படாமல் அங்கே ஒரு அட்டைப்பொட்டி இருக்குது. அந்த அட்டைப்பொட்டி மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணால் நம்ம வெளில போயிடுவோம். விண்டோ இங்கே தான் இருக்குது, வெளில போகிறோம். என்ன அந்த கிராணி சவுண்டு கேட்குற மாதிரியே எனக்கு தோணுது. ஐயோ, வருது. வெளில போனா தெரியலையே. வெளில போகிற வழி இருக்குது. அப்புறம் எப்போ அந்த கிராணி மட்டும் வெளில வந்து ஓடுறா பிடிக்கிறதுக்குள்ளே ஓடுறா. ஐயோ, இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியலையே. தப்பான வழிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஐயோ, தப்பான கரெக்டாக வந்திருக்கோம். ஏதோ அடிச்சு இங்கிட்டு வந்தேன், டப்புன்னு கரெக்டான வழி. சரி, இங்கேருந்து ஒரு ஜம்பு போட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பு இது என்ன? ஏறி பார்ப்போம். ஓ, லிஃப்டா? நம்ம இந்த கிரம்பி கிராணி இருக்குல்ல, இந்த கிரம்பி கிராணிக்கு மூளையில ஃபஸ்ட்டு அந்த மூளை இருந்துச்சுன்னு சொன்னல. இப்போ பாருங்கள், நம்ம தப்பிக்கிறதுக்குன்னே வழியெல்லாம் உண்டாக்கி இந்த கிரம்பி கிராணியே வச்சுருக்கு. எப்படி இந்த கிரம்பி கிராணி நம்மளை தப்பிக்க விட கூடாதுன்னு பார்க்குது. ஆனால் நம்ம தப்பிக்க போகிறோம். ஏன்னா இந்த கிரம்பி கிராணியோட உதவினால அந்த கிரம்பி கிராணி வீடை கட்டும் போதே இப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் நம்ம தப்பிக்க போகிறோம். நல்ல வேலை, அந்த கிரம்பி கிராணியே முக்கால்வாசி வேலை அதுவே பண்ணிச்சே. நம்ம தப்பிச்சிடும். என்ன இந்த இடத்துல பூரா எலும்பு கூட இருக்குது, எப்படின்னு தெரியல. என்ன
என்னாச்சு இப்போ தெரியலையே. கீழே முள்ளு முள்ளாக இருக்குங்க. அதான் அந்த அக்காட்ட போய் கேட்பேன், எதுக்கு இங்கே எலும்பாக இருக்குது, மண்டை ஓடாக கிடக்குன்னு தெரியலையே. இங்கே அந்த அக்கா, அந்த அக்கா எதுக்குக்கா இங்கெல்லாம் எலும்பு கூட இருக்குது? தம்பி நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வா, உனக்கு சொல்கிறேன். அக்கா எங்கக்கா போகிறீங்க? அக்கா ஒழுங்கா கண் தெரியல, எனக்கு சோம்பியாகுது. அதுதாண்டா எல்லா எலும்பு கூடியும் சாப்பிட்டு போட்டிருக்கு. அந்த மண்டை ஓடலாம் பார்த்தல, அதுக்கிட்ட மாட்டினா இப்படி தான். என் கூட வா, நான் உனக்கு வழி சொல்கிறேன். சரி அந்த அக்கா பின்னாடியே போயிடுவோம். அந்த அக்கா தான் கரெக்டாக நான் வழி சொல்லியிருக்கேன், அதனால் அந்த அக்கா பின்னாடியே போவோம். இப்போ இங்கே வந்து உருளே தப்பிச்சு. என்ன கிராணி சவுண்டு திருப்பி கேட்குது? கிரம்பி கிராணி வருதா? வரலையே, அப்புறம் எப்படி சவுண்டு கேட்குது? சவுண்டு மட்டும் கேட்குது, அந்த கிரம்பி கிராணி காணும். வருதா? வருது. ஐயோ, இந்த கிரம்பி கிராணிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதோ. எத்தனை டாஸ்க்கு இந்த கிரம்பி கிராணிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது. இப்போ இங்கே நம்ம தான் ஃபஸ்ட்டே இப்படி வந்தோமே, அப்போ இந்த கிணறு இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்தோம், இதே வீடு தானே. அப்போ இந்த கிணறுலாம் இல்லையே, சம்திங் இஸ் ராங். ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது இந்த பொட்டிலாம் இல்லையே. இதான் வழியா? நம்ம அங்கே சுற்றி வந்த இடத்துக்கே வந்து அதுதான் நம்மளுக்கான வழி. ஏன்டா சுத்த விடுறீங்க? அதுக்கு நான் அப்படியே வந்திருப்பேனேடா. இன்னும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணாமல் பார்த்தீங்க, இன்னும் லைக் கொடுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வேறு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு யாருமா இந்த கமெண்ட் பண்ணாங்க? ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். யாருமே கமெண்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க, அதனால தான் எனக்கு நானே கமெண்ட் பண்ணி நானே வீடியோ எடுத்து போடுறேன். எல்லா யூடியூபர்ஸும் 1K சப்ஸ்கிரைபர்லாம் அடிச்சிட்ருக்காங்க, கேமிங் யூடியூபர். நம்மளும் போகணுன்னு எனக்கும் ஒரு ஆசை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பட்டனை அமுத்தி விட்ருங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட தான் அந்த பவரும் இருக்குது. சப்ஸ்கிரைபும் லைக்கையும் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க நீங்கள்லாம் பண்ணிடுவீங்க. அதனால் நம்மளும் ஒரு வாட்டி 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கலாம், நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. அடிப்போமான்னு எனக்கே தெரியலை, அதனால தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் பண்ணிடுங்க. சரி, அடுத்தது இந்த இடத்துலேருந்து எப்படியும் இங்கே கம்பியாக இருக்குது இந்த கிராணி வீட்டில். இந்த கிராணி வீட்லேருந்து இங்கே ஒரு ஜம்பு போட்டேன், இங்கேருந்து ஒரு ஜம்பு போட்டேன், இங்கேருந்து இங்கே பைப்பு மேலே ஏறி இப்படி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு ஒரு வழியாக படியை பார்த்துட்டோங்க. படியை பார்த்தோன்னா இங்கே என்னடா அது, எங்கே வந்தோன்னு தெரியலையே. இங்கே என்னமோ ஸ்கூட்டி மாதிரியே இருக்குது. ஏடா ஏறி உட்காந்துக்கிட்ட எதுக்குன்னு தெரியும். இதை ஓட்டிட்டு தான் போகணுமா? ஜம்பு இங்கேருந்து ஒரு ஜம்பு, ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம உடஞ்சி கீழே விழுந்துட்டோம். அடுத்த வாட்டி இங்கே ஜம்பு போட்டால் இந்த வண்டி கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இந்த ஸ்கூட்டி கண்ட்ரோலே இல்லாமல் போய்ட்டு ஃபஸ்ட்டு இது ஸ்கூட்டியாக உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வாட்டி அட்டம்ப்டில் பெருமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு தான் கண்ட்ரோல் மீறி போணுச்சு, இந்த வாட்டி கண்ட்ரோல்லே போயிட்டுருக்கு. கண்ட்ரோலாக பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக போகணும். கீழே வந்துட்டோன்னா ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டிய இருக்குது. இங்கேருந்து ஒரு ஜம்பு, இங்கேருந்து ஒரு ஜம்பை பண்ணிட்டு இதை தாண்டணுமா? தாண்டிரு கீழே விழுவாமல் தாண்டிரு ப்ளீஸ். தாண்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தாங்க, அப்புறம் தாண்டி போயிடுவோம். தாண்டியாச்சு, ஒரு வழியாக தாண்டியாச்சு. உடடா இன்னும் உடக்கலை வண்டி, சும்மா சீனுக்கு தானா? அப்போ நம்ம தான் திறந்துட்டு போகணுமா? நான் என்னமோ சீனை அடித்து உடைக்கலான்னு பார்த்தா இங்கே ஜஸ்ட் மிஸ்ட்டு கல்லெல்லாம் வருது. கருப்பு கலர் கல் போகுது, இப்போ வாட்டர்மேன் கல் வருது, பச்சை கலர் கல், வாட்டர்மேன் கல், வாராங்கல்லாம் வருது. கலராக கல் வருது. இப்போ நான் அதே பிளாக்கு கலர் கல், திருப்பி வாட்டர்மெலன் கல், அது மாதிரி தான் வரப்போகுது. ஒரு வழியா இந்த கிரம்பி கிராணியோட வீட்டை விட்டு தப்பிச்சாச்சு. அதனால் நம்ம இப்போ வெளில போகிற வண்டி தான். அந்த குட்டி பையனுக்கு கேட்ட குக்கியை கொடுத்துருவோம். இது நான் குக்கி ஏன் முடியலையா? Granny!
எப்பா ஒரு வழியாக அந்த கிராம்பி ராணி வீடை விட்டு தப்பி அந்த அக்காவும் வந்துட்டாங்க. சரி, இங்கே அந்த அக்கா அந்த வந்துட்டு இருக்காங்க. அந்த அக்காவும் நம்ம இப்போ மேலே ஏறி போயிட வேண்டியதான். ஏறா கைப்பில் ஏறா ஏறா ஏறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, இன்னும் முடியலையா? ஏன்னா தின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்த குக்கியை நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு கொடுக்கக்கூடாது. அவனை அப்போயே அடிச்சுட்டு போகணும். நம்ம போய் தேவையில்லாமல் இந்த கிராணிக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த குக்கியெல்லாம் நம்மளே தின்னுடுவோம். நம்ம இது பவர்ஃபுல் குக்கின்னு நினைக்கிறேன், மந்திர குக்கி. ஏன்னா நம்ம இங்கே பாருங்கள், பேரி ப்ரிசனே இங்கே தாங்க. இந்த பேரி ப்ரிசனை விட நம்ம பெருசாக வாங்கிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, குக்கியை நல்லா சாப்பிடுவோம். நம்ம தானே எடுத்துகிட்டு வந்தோம், நல்லா சாப்பிட்டுக்கடா. வளர்றவங்க அந்த குக்கியை சாப்பிட்டோன்னு, இந்த பவர்ஃபுல் குக்கியை சாப்பிட்டோன்னு பேரி ப்ரிசனை விட பெருசாக மாறிட்டோம். என்னடா, ஐயோ பேரி ப்ரிசனாக வந்து இங்கே பாருங்கள், நம்மளே பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ பேரி ப்ரிசனாக மாறிட்டோம். என் உருவம் தாங்கடா டேய், என் உருவத்தை தாங்கடா, இங்கே நம்ம பச்சை கலரில் இருக்குது. என்ன அந்த கிரம்பி கிராணி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் சீனே இருக்குது. கிரம்பி கிராணி, நீ எல்லாரையும் தும்புறுத்தன்னு தெரியும், அதனால தான் போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த கிரம்பி கிராணி எங்க இன்ஸ்பெக்டர், அந்த கிரம்பி கிராணி உள்ளதாங்க இருக்காங்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன் அந்த கிரம்பி கிராணியை. கிரம்பி கிராணி எங்கே இருக்க? ஒன்று இந்த வீடை ஃபுல்லாக தேடிட்டேன். அதனால கிரம்பி கிராணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு என்னென்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த கிரம்பி கிராணி காணும், தப்பிச்சிருச்சா இந்த முறையும்? அடுத்த வாட்டி அந்த கிரம்பி கிராணியை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வில்லேஜ் கேமிங்.